வெல்கம் டு டெக்னோ சின்டெக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். ஆல்ரெடி இதை பற்றி பேசிக்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். கஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னா என்ன, அதோடைய யூஸ் என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் செலக்டார்னா என்ன, பேசிக் சின்டாக்ஸ் செலக்டார்ன்ற டேர்ம்னா என்ன, அதுக்குள்ளார கொடுக்குற டிக்ளரேஷன்ஸ் என்ன மாதிரி நம்ம பார்ப்போம். ப்ராப்பர்ட்டினா என்ன, வேல்யூனா என்ன அப்படின்ற சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் எப்படி நம்ம HTML அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். அதே கண்டென்ட் அதை அவுட்புட்டோட நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அவ்வளோதான். ஸோ ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம டைப்ஸ் என்னன்றதை ஒரு வாட்டி பார்த்துருவோம். இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்க போறோம், வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்றது நான் ஒரு ஸ்டைல டைரக்டா HTML எலமெண்டோட ஸ்டைல் அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ண அப்படின்னு சொன்னா அது பேரு தான் இன்லைன் சிஎஸ்எஸ். இது தெளிவா நம்ம போன கிளாஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படி எழுதுறது கோடிங் அப்படி பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டைம்ல ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கோலன் ரெட். முன்ன ஒரே ஒரு டிக்ளரேஷன் தான் கொடுத்துருந்தேன், இப்போ இங்க ரெண்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. கலர் கோலன் ரெட், ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். ஓகே, நமக்கு போன வாட்டி சில கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், ஸ்டைலுன்னு திருப்பியும் நம்ம கொடுத்து அசைன் பண்ணணுமா? அப்படி கிடையாது. நீங்க செமிகோலன் கொடுத்துட்டு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை நீங்க அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதோடைய அவுட்புட் என்னவா இருக்கும்னா, இந்த ஹலோட் சிஎஸ்எஸ் அப்படின்றத நம்ம ரெட் கலர்ல மாத்த ட்ரை பண்றோம். அது மட்டும் இல்ல, அதோடைய ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சலா இருக்கா அப்படின்னு செக் பண்றோம். இந்த ப்ரொசீஜர் தான் இன்லைன் சிஎஸ்எஸ். ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஸ்டைலை டைரக்டா HTML எலமெண்ட்ல அப்ளை பண்றேன். அங்க நான் ஸ்டைல் அட்ரிபியூட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அட்ரிபியூட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் என்னன்னா, இப்ப இமேஜின்னு கொடுத்தேன் அப்படின்னா சோர்ஸ்ன்றது அட்ரிபியூட். சோர்ஸ்ன்றது என்ன, இமேஜ் டேகுக்கு சோர்ஸை எங்கிருந்து எடுக்க போறேன் அப்படின்றது சொல்றது. இப்போ சோர்ஸ் தப்பா இருந்தது அப்படின்னா நான் அது என்ன மாதிரியான இமேஜ் சொல்றதுக்கு ஆல்ட் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரிதான் இங்க ஸ்டைல் அப்படின்ற பேர்ல ஒரு அட்ரிபியூட்டை யூஸ் பண்றேன். ஓகே, இப்போ ரெண்டாவது வகை பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றது நான் ஹெட் செக்ஷன் உள்ளார ஸ்டைல் டேகை யூஸ் பண்ணி நான் அதே பேராகிராஃப்க்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹலோ சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஹெட் டேக் உள்ளார ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணி நான் இந்த பேராகிராஃப் ஹலோ சிஎஸ்எஸ் ஃபாண்ட் சைஸ் 18ஆவும் கலர் கிரீனாவும் நான் கொடுக்குறேன். இதோடைய அவுட்புட் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்த கேட்டகரி எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி this is the one which is recommended for all developers. எல்லா டெவலப்பர்ஸும் பயன்படுத்துற ஒரு சிறந்த முறை இதுதான். ஓகேவா, ரைட். அது எப்படி நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி இந்த லிங்க் அப்படின்ற டேக் நமக்கு தெரியும், இதோடைய பர்பஸ் என்னன்னு தெரியும். நான் ஒரு முறை சொல்றேன், இன்னொரு முறையும் சொல்றேன். லிங்க் அப்படின்றது எதுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னா, இந்த index.html ஃபைலுக்கும் இந்த சிஎஸ்எஸ் ஃபைலுக்கும் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. எதுக்கு நான் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டைல்ல நான் கொடுத்துருக்கிற ஸ்டைலு index.html இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போ பேராகிராஃப் ஹலோ சிஎஸ்எஸ் அப்படின்னு இருக்கிறத நான் கலர் ப்ளூலையும் 18 பிக்சல்லையும் கொடுன்னு சொல்லி இங்க கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் கமாண்ட்ஸை நான் கொடுக்கணும். லிங்க் டேகை யூஸ் பண்ணணும். கமாண்ட் சொல்றதை விட டேக்னு சொல்லலாம். லிங்க் ஸ்டைல் ஷீட் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் கொடுக்கும் பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இதுதான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா, ஸோ வேற என்ன ஒரு கம்பேரிசன் ஸ்டடி பார்ப்போம், என்னதான் பண்றாங்க. ஸோ டைப் நமக்கு தெரியும், இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா, இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்றது ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி HTML எலமெண்ட் குள்ளாரையே எழுதுறது இன்லைன் சிஎஸ்எஸ். ஆனா நான் ஒன்லி ஒரு ஸ்பெசிபிக் எலமெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவேன், ரீயூசபிலிட்டி கிடையாது. ஓகேவா, ஓகே. இது
எதுக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே எனக்கு மாற்றம் வரணும், ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு 100% நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வகை என்னது? இன்டர்னல். இன்டர்னல் இதுக்கு ஒரு பேர் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர் எம்பர்டட். ஹெட் செக்ஷன்ல ஸ்டைல் டேகுக்குள்ளார எல்லா எலமெண்ட் உள்ள HTML-க்கும் நம்ம இது கொடுத்துக்கலாம். அதுதான் இது பேசிக். அப்ப ரீயூசபிலிட்டி பண்ண முடியுமானா ஒரு மாடரேட் லெவல்ல நம்ம பண்ணலாம். பட் இது எங்க நம்ம பெஸ்டா சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பேஜ் ஸ்டைலிங்க்கு இது. இப்ப சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ இல்ல ஒரு 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 நிறுவனத்துக்கான ஒரு சிங்கிள் பேஜ் ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அங்க பயன்படுத்துறதுல இது போதுமானது. ஓகேவா? பொருத்தமானதுன்னு சொல்லலாம். போதுமானதுன்னு சொல்றதை விட பொருத்தமானதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். இதை நான் வந்து எல்லா எல்லா பேஜஸ்க்கும், என் ப்ராஜெக்ட் உள்ள எல்லா பேஜஸ்க்கும் லிங்க் பண்ணேன். அப்படி என்னால் பண்ண முடியும். அது யூசபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. என்னால் ஒரு லார்ஜ் வெப்சைட்டை அப்ளை பண்ண முடியும்னா பண்ணலாம். அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்ண முடியும்னா டெஃபினட்டா நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். டெமோன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைலை விஎஸ் கோட்ல கால் பண்ணிக்கோங்க. code.vs கோட்ல கால் பண்ணிக்கோங்க. இப்போ டெமோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த விஎஸ் கோட்ல கால் பண்ணியாச்சு. இப்போ உங்க விஎஸ் கோட் இப்போ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். நியூ ஃபைல். அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், இண்டெக்ஸ். ஒரே நிமிஷம். நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு பேர் வைக்கிறேன், index.html. ஓகே. நீங்க நம்ம புதுசு பிகினர்ன்றதால நம்ம ஒரு வாட்டி டைப் பண்ணுவோம். ஆக்சுவலா நீங்க இப்படி கொடுத்தாலே வந்துடும், பேசிக் திங்ஸ் நமக்கு வந்துடும். ஓகே. ஸோ நான் உங்களுக்காக டைப் பண்றேன். பேசிக்கா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டாக் டைப்ன்றது நீ என்ன டைப் ஆஃப் HTML வெர்ஷன் யூஸ் பண்றன்றது. அண்ட் HTML அப்படின்றது ரூட் எலமெண்ட். அதுக்கப்புறம் ஹெட்ன்றது உன்னுடைய பேஜுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ எனக்கு இங்க நான் வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா சிஎஸ்எஸ் எக்ஸாம்பிள். நான் ஒர்க் பண்ற டூல் பேர் வந்து விஎஸ் கோட். ஓகே. சிஎஸ்எஸ் டைப்ஸ் கொடுத்துக்கலாம். சிஎஸ்எஸ் டைப்ஸ் -demo அப்படின்னு கொடுத்துப்போம். இதுக்கு அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், ப்ரிவியூர் வச்சு பார்க்கலாம். I'll use this. இங்க CSS டெமோன்னு வந்துருச்சு பாருங்க. இங்க CSS டெமோன்னு வந்திருக்கு பாத்தீங்களா? சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எல்லா டைப்ஸும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பேராகிராஃப் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். சரி, H1 கொடுப்போம். வெல்கம் டு மை பேஜ், திஸ் இஸ் மை சிம்பிள் பேராகிராஃப். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப்ஸ் என்ன சொன்னேன்? பேராகிராஃப் இன்லைன், ரைட்? இன்லைன் சொன்னேன். பேராகிராஃப்ல இன்லைன் அப்ளை பண்ணுவோம். ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கோலன், நான் ரெட்னு கொடுக்குறேன். ஓகே, ரெட் வந்திருக்கா பாருங்க? வரல. ஏன்? என்ன தப்பு பண்ணிருக்கேன்? கீவேர்ட் தப்பா கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க ரெட்டா மாறிடுச்சு. ஓகே, இது ஒரு டைப். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் என்னன்னா இன்லைன். இதுக்கு பேர் வந்து இன்லைன். H1க்கும் இன்லைன் அப்ளை பண்ணா அப்ளை பண்ணலாம். அதே ஸ்டைல் கலர் ப்ளூ கொடுக்குறேன். இப்ப ரெண்டுமே நான் இன்லைன் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். இது வந்து ரெட் கலர்ல பேராகிராஃப் கொடுத்துருக்கேன், இது வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து இன்லைன் ஸ்டைல். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாவே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இதுக்கு பேர் மாத்துவோம், inline.html பேரை மாத்திடுவோம். inline.html
ஸோ ப்ரிவியூ கொடுப்போம், கெட் ஆன்சர். ஓகே, ஒன்றும் இல்லை, அந்த ஃபைல் இல்லைன்ட்டு அப்போ இதாகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு ரெண்டு HTML எலமெண்ட் யூஸ் பண்ணேன். அந்த எலமெண்ட்ல இன்லைனுடைய ஸ்டைலிங்கை நான் அப்ளை பண்ணேன். இன்லைன் ஸ்டைலிங் என்ன, டைரக்டா ஒரு எலமெண்ட்ல ஸ்டைல் என்ற அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி உனக்கு கலரோ ஃபாண்டோ எது வேணாலும் நீ கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது, ஓகே, இங்க நம்ம குறைச்சிடுவோம். ஓகே, இங்க வந்து இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றோம். அந்த ஃபைல் பேர் என்ன அப்படின்னா internal டாட் HTML. சரி, இன்டர்னல் அப்படின்ற போது நான் பேசிக் பாய்லர் பிளேட் மட்டும் எடுத்து யூஸ் பண்றேன். நீங்க அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா CSS internal அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுல அவுட்புட் எங்க வரும்னா, நீங்க இதை போய் திருப்பியும் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க CSS internal வரும். இப்போ எம்டியா இருக்கு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா வேற டாக்ஸ் நான் ட்ரை பண்றேன். இட்டாலிக்ஸ் டாக்ஸ், ஸோ பேராகிராஃப் டேக்கே யூஸ் பண்றேன். இந்த ப்ரீ டேக் யூஸ் பண்ணுவோம். ப்ரீ டேக்னு ஒன்று இருக்கு. இந்த ப்ரீ டேக் யூஸ் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ப்ரீ டேக்குடைய நோக்கம் என்னன்னா, நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது அப்படியே வரும். ஓகே, இப்போ வந்து கேஸ்கேடிங் நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி வரும். ஸ்டைல் ஷீட். ஓகே, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகே, ரைட். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் கொடுக்குறேன். இன்டர்னல் அப்ளை பண்ண போறேன். எப்படி அப்ளை பண்ணணும்னா ஸ்டைல் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுங்க. ஸ்டைல் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுங்க. இதை நான் ஆட்டோ இது பண்ணிருக்கனால இது வருது. ஐ வில் கிவ் மேனுவலி. ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக் கொடுங்க. ரைட். இப்போ இதுல ப்ரீ இவருக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஃபாண்ட் சைஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். 20 பிக்சல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? எனக்கு கலர் மாற்றணும். கலர் ப்ளூல மாறிடுச்சா? ஓகே, இதை தவிர்த்து நீங்க என்ன ஃபாண்ட் ஃபேமிலி மாத்தினாலும் ஃபாண்ட் ஃபேமிலி ட்ரை பண்ணலாம். ஃபாண்ட் ஃபேமிலி, ஓகே, மாறிச்சா? ஓகே, ஸோ நான் இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் நான் இங்க மாதிரி கொடுக்க முடியும். ஓகே, ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி கொடுக்குறேன் இல்லையா? இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து இன்டர்னல் இல்லைனா எம்பர்டட். இதுதான் நம்ம அங்க பார்த்தோம். ஓகேவா? இது ஒரு டைப். அடுத்த டைப் வந்து எக்ஸ்டர்னல். நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் பேர் போட்டுங்க. எக்ஸ்டர்னல் டாட் HTML. இது ஃபார் ஒன்லி த டெமோ பர்பஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல் எனக்கு தேவைப்படுது. அது ஸ்டைல் டாட் CSS. ஓகே, ரெண்டு ஃபைல். இப்போ எக்ஸ்டர்னல் போயிட்டு நீங்க டாட் டைப் நான் உங்களுக்காக மேனுவலாக அடிக்கல, ஜஸ்ட் எனக்கு வருது, அது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுடைய அவுட்புட் நம்ம செக் பண்ணுறது ப்ரிவியூ கொடுத்துக்கோங்க. இதுக்கு எம்டியாக தான் இருக்கும். இதுவரையும் நான் அவுட்புட் கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ பாடி டேக் கொடுத்துப்போம். பாடி டேக் ப்ரீவியஸ்ல பாடி டேக் கொடுத்துருக்கேன்னு யோசிச்சு பாருங்க, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நத்திங் ராங் இன் திஸ். ஓகே, இப்போ பேராகிராஃப் கொடுத்து அந்த எக்ஸாம்பிளே ட்ரை பண்ணுவோம். ஹலோ CSS. ஓகே, ஹலோ CSS. ரைட், இது கொடுத்தாச்சு. ஃபைலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதுல ஏதாவது கொடுத்துருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ பேராகிராஃப் கொடுத்துட்டு கலர் பிளாக் கலர் இருக்கு. இப்போ நான் வந்து ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ மாறுதா? மாறுது. அதே மாதிரி வேற ஏதாவது நீங்க கொடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ பாடி டேக் கொடுக்கலாமா? பாடி டேக் பேக்ரவுண்ட் கலர் ஆக்வா கொடுக்குறேன்னா ஆக்வா. அவ்வளவுதான். புரியுதா? இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் விஷயம் பார்த்துருக்கோம். இன்லைன் இந்த மாதிரி வித் இன் த டேக், அண்ட் இன்டர்னல்
ஹெட் செக்ஷன்ல ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி கொடுக்கறது. அண்ட் எக்ஸ்டர்னல்ல ஒரு ஃபைல்குள்ளார நான் எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு இங்க இந்த லிங்க் ஸ்டைல் ஷீட் சொல்லி கால் பண்ணா உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஒர்க் ஆகும். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நீங்க உங்களுக்கு உங்க கற்பனையை தாண்டி உங்களுக்கு என்னென்ன நீங்க உங்க வெப்பேஜ்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ப்ரொசீஜர்ல ரெக்கமெண்டட் ப்ரொசீஜர் ஃபார் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்டர்னல், அதை தவிர்த்து ஒரு அகாடமிக்கா நீங்க ஒர்க் பண்ணணும் இல்ல ஒரு ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஒர்க் பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட். வில் see you in another வீடியோ. அதுக்கு முன்னாடி டெக்னோ சின்டெக்ஸ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு மோர் வீடியோஸ் ஆன் த வே. தேங்க்யூ.